வாங்க மச்சான், நம்ம இலங்கை வரலாற்றை ஒரு 20 ரவுண்ட் போயிட்டு வருவோம். அநேகமா 2500 வருஷத்துக்கு முன்னாடி விஜயம் வந்ததா சொல்லுவாங்க. அப்போல இருந்து தான் நம்ம வரலாறே ஆரம்பிச்சதாம். அப்போ நம்ம தீவு சும்மா ஒரு காடா இருந்திருக்கும். அப்புறம் ஒரு பெரிய திருப்பம். 3ஆம் நூற்றாண்டுல நம்ம மகேந்திர தேரர் வந்து பௌத்த மதத்தை கொண்டு வந்தார். நம்ம முன்னோர்கள் சும்மா இல்லைங்க, அறிவாளிகள். தண்ணியை எப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுன்னு அவர்களுக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய குளங்கள், வாய்க்கால்கள்லாம் வெட்டி நிலத்தை பொன்னாக்குனாங்க. ஒரு சொட்டு தண்ணியும் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு வாழ்ந்தவங்க. 5ஆம் நூற்றாண்டுல காசியப்பன் அப்படின்னு ஒரு ராசா சிகிரியாவுல ஒரு பெரிய பாறையில ஒரு கோட்டை கட்டினாரு. அது ஒரு அரண்மனை, ஒரு கோட்டை, ஒரு ஓவிய கூடம். இன்னைக்கும் அதை பார்த்தா வாய் அடைச்சு போயிருவோம். அப்புறம் மசாலா பொருட்களோட வாசனைக்கு ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்காரங்க வர ஆரம்பிச்சாங்க. 1505ல போர்த்துகீசர்கள் வந்தாங்க. அவங்க நம்ம கரையோர பகுதிகளை பிடிச்சு நம்ம கலாச்சாரத்திலையும் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. நம்ம ஓர் பெயர்கள், சில பேர்களின் பெயர்கள்ல கூட அவங்க தாக்கம் இன்றும் தெரியும். போர்த்துகீசர்களை விரட்டி விட்டு டச்சுக்காரங்க வந்தாங்க. அவங்க கட்டின காலி கோட்டை இன்னைக்கும் இருக்கு. அவங்க நம்ம சட்டத்துல கூட சில விஷயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா கடைசியா பிரித்தானியக்காரங்க வந்தாங்க. அவங்க தான் நம்ம முழு தீவையும் ஒரு கொடைக்கீழ் கொண்டு வந்தாங்க. 1815ல கண்டி ராஜா ஆட்சியும் முடிவுக்கு வந்தது. அதோட நம்ம 2000 வருஷ ராஜா ஆட்சி முடிஞ்சது. பிரித்தானியக்காரங்க நம்ம பொருளாதாரம் முழுசையும் மாத்திட்டாங்க. காபி விவசாயம் அழிஞ்சப்ப தேயிலை விவசாயத்தை ஆரம்பித்தாங்க. நம்ம அழகான மலைகள்லாம் தேயிலை தோட்டமாச்சு. மலைகள்ல இருந்து தேயிலையை துறைமுகத்துக்கு கொண்டு போக ரயில் பாதையெல்லாம் போட்டாங்க. இன்னைக்கும் நாங்க அதுல தான் போயிட்டு வர்றோம். ஒரு இன்ச்சு கூட மாறல. அப்பவே அவ்வளோ டெக்னாலஜி. ஆனா நம்ம மக்கள் சும்மா இல்ல. நம்ம நாட்டுக்கு நாமே ஆட்சி செய்யணும்னு ஒரு பெரிய இயக்கம் ஆரம்பிச்சது. டி.எஸ். சேனநாயக்க, அனகரிகா தர்மபால போன்ற தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரித்தானியர்களிடமிருந்து நம்ம உரிமையை போராடி பெற்றாங்க. கிட்டத்தட்ட 450 வருஷ கால வெளிநாட்டு ஆட்சிக்கு பிறகு நம்ம இலங்கை 1948 பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திரம் அடைஞ்சது. கொழும்புல இருக்கிற சுதந்திர சதுக்கத்துல நம்ம சிங்க கொடி ஏத்தப்பட்டு டி.எஸ். சேனநாயக்க நம்ம முதல் பிரதமர் ஆனார்.